ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரைக்கீரையும் துவரம்பருப்பும் போட்டு ஒரு கடையல் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேட்சிங்காக என்ன சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தோன்னாக்கா, கருவோடும் நெத்திலியும், அதாவது ட்ரை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் இல்லையா, வாழைக்கருவோடும் காஞ்ச நெத்திலியும் ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா ஒரு கடாயில் நல்லா சுடு தண்ணி நல்லா நம்ம சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கருவோடையும் நெத்திலியும் அதில் போட்டோம்னா அதில் இருக்கிற உப்பெல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கீரை பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக புளி போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. அது இந்த மஞ்சள் தூள் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க விடக்கூடாது. அந்த ஹீட் அந்த வாட்டர்லேயே அதோட உப்பு தன்மையெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை சுடு தண்ணி இருத்துட்டு நார்மல் பச்சை தண்ணியில் 2 முறை வாஷ் பண்ணாலுமே இந்த கருவாடு நல்லா க்ளீன் ஆகிடும். பாருங்கள், அதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆன பிறகு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும். நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம மிளகா தனியாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடணும். ஆல்ரெடி கருவேட்டில் உப்பு இருந்தால் கூட இந்த வெங்காயம் தக்காளிக்கு உப்பு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுட்டு அது நல்லா வதக்கிட்ட பிறகு இந்த கருவாடையும் நெத்திலையும் நல்லா புழிஞ்சிட்டு அதையும் போட்டு நல்லா நம்ம அதில் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நான் இதுக்கு தாளிக்கவும் தாளிச்சிட்டேன். கடுகு, 2 காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலையும் போடலாம். வடகம் இருந்தால் வடகமும் போடலாம். சாப்பாடு வடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுலேயும் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும். எப்படியுமே நான்வெஜ்னால் கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம நிறையவே போடலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்தா போதும். ஆல்ரெடி இந்த கருவோடு அந்த ஹீட்டில் நம்ம பாயில் ஆகிட்ருக்கோம். வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி அது தண்ணி விடக்கூடிய ஒரு வெஜிடபிள் மாதிரி தானே. ஸோ அதுவும் நம்மளுக்கு நல்லாவே வதங்கிடும். ஃபைனலாக எப்படி வந்திருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.